வணக்கம் மக்களே. நீங்க பாக்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் வந்து இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஆலு கோபி மசாலா தான் செய்ய போறோம். ஆலுவும் இந்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நல்லா ஃப்ரை பண்ணி கிரேவி ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி சூப்பரா இன்னைக்கு அது பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 50 சாப்பிட்ற செய்ய போறோம். வாங்க அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் செய்ய ஆரம்பிக்கலாம். மக்களே, இன்னைக்கு ஆலு கோபி மசாலா செய்யறதுக்கு 400 ml ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 கிலோ வெங்காயம், ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 10 ஏலக்காய், 10 லவங்கம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி தான் செய்ய போறோம். ஸோ ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதக்க தேவையில்ல, லைட்டாக வதக்கினா போதும். இது வந்து ஒரு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி நீ செய்ய போறோம். 3 கிலோ காலிஃப்ளவர், 3 கிலோ உருளைக்கிழங்கு, ஓகேங்களா, போட்டு செய்ய போறோம். ஆலு கோபி மசாலான்னு சொல்லுவாங்க இது நார்த் இந்தியாவில். ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. இது ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதும் இஞ்சி பூண்டு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன், இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்ய போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பான் ஆலு கோபின்னு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யணும். கொஞ்சம் டேஸ்ட் ஒரே டேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் மாறி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு, வேற ஒன்றும் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 கிலோ தக்காளி, ஒரு 50 கிராம் பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு வாட்டி நல்லா இதையும் தக்காளியும் அதை கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு லைட்டாக குறைச்சிட்டு மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா மிளகாய்த்தூள் 100 கிராம், மல்லித்தூள் 100 கிராம், ஜீரகத்தூள் 50 கிராம், மஞ்சத்தூள் 25 கிராம், இதை அப்படியே சேர்த்துக்கலாம். அடுப்பு குறைச்சிருங்க, தக்காளி வதங்கின உடனே மசாலா சேர்த்து வதக்க போகிறோம். அடி பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துங்க, ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி, ஒரு 3 விரல் அடங்குற மாதிரி தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு தேவை, தண்ணியாக தேவைன்னா அதுக்கு தண்ணி சேர்த்துங்க. மீடியமாக வேணும்னா நான் செய்கிற அளவில் சேருங்க. சரிங்களா? இப்போ வந்து 50 பேர் செய்கிறதால நான் வந்து ஒரு 7 லிட்டர் தண்ணி இதில் சேர்ப்பேன். ஏன்னா 50 பேர் சாப்பிட்ணும், கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். அதுக்காக நான் அந்த அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு 1/2 கிலோ காலிஃப்ளவர், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வச்சு செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதிகமாக செய்யும்போது குவான்டிட்டி வந்து குறையும், தண்ணியோட லெவலோ மசாலாவோட லெவலோ குறையும். கொஞ்சமாக செய்யும்போது அதோட லெவல், அது அளவு தண்ணி, அதிகமாக செய்யும்போது அவ்வளோ அளவு தண்ணி தான். சரிங்களா? தண்ணி சேர்த்தாச்சு. இதோட மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். சரிங்களா? நல்லா மசாலா ரெடியாக இருக்கும், கொதிக்கிட்டோம். நான் போய்ட்டு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் டீப் ஃப்ரை பண்ணிட்டு வந்துடுவேன். டீப் ஃப்ரை பண்ணி போட்டோம்னா, எண்ணெயில் பொரிச்சு போட்டோம்னா டேஸ்ட்டு வேற இருக்கும். சரிங்களா? எண்ணெயில் பொரிச்சும் போடலாம், பேனில் ஃப்ரை பண்ணியும் போடலாம். நான் வந்து பொரிச்சு தான் போட போகிறேன், ஏன்னா அதிகமாக செய்கிறதால அது அந்த அளவுக்கு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு டைமும் இல்லை, ஒரு டைம் வேஸ்ட் ஆகும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுன்னா சீக்கிரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது நல்லா மிதமான சூட்லேயே கொதிக்கிட்டோம். நான் போயிட்டு வெஜிடபிளை ஃப்ரை பண்ணி எடுத்து வந்துடலாம். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெண்டும். அதிலே உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சூடான எண்ணெய் எடுத்து சேர்த்துக்கலாம். மக்களே, மசாலா சூப்பராக கொதிச்சு நல்லா ஆறிக்கிட்டு இருக்கு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா?
மக்களே நம்ம மசாலா சூப்பராக நல்லா கிரேவி சூப்பராக அரைச்சிட்டு வந்துருக்கு பாருங்க, நல்லா நைஸா. இதை அப்படியே மிதமான தீயில கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணுற வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம். மக்களே உருளைக்கிழங்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மக்களே ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு மசாலாவில் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ஊறட்டும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். சரிங்களா? மக்களே உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. அப்படியே ஒரு மிக்ஸி கொடுத்துடலாம். நான் போட்ட அளவு உப்பு கரெக்டாக இருக்கு. அதே அளவு உப்பு சேர்த்துக்கணும். சரிங்களா? மக்களே காலிஃப்ளவரும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுவும் எடுத்து மசாலா சேர்த்துடலாம். இது எடுத்தாச்சு. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரை பண்ணதில். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, இதில் வேக வைக்க தேவையில்லை. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதான். சரிங்களா? மக்களே நம்ம ஆலு கோபி மசாலா சூப்பராக வேற லெவல் ரெடி ஆகிருப்பார். இது இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்த கூடயும் சாப்பிடலாம். அடிப்பொலியாக இருக்கும், வேற லெவலாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.